டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றம் வரணும். இப்போ நடக்கிற ஆட்சிலாம் ஆட்சியாகவே இல்லை. புதுசாக ஒரு ஆள் வரட்டுமே, வந்தால் தானே என்ன நடக்குதுன்னு தெரியும் நமக்கு. நம்ம இதே நான் பண்ணு தான் வெற்றி பெற வச்சுருவோம். நாங்களாம் அவர் என்ன பண்ணுவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார்னு சொல்ல வரல. ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாலே எல்லாமே நல்லாவே நடக்கும். அவர் விட்டு அவர் அறிவித்த அறிவிக்கையெல்லாம் ஓரளவு நல்லா முடியாது நடக்கும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். அது சொல்ல முடியலங்க. அதெல்லாம் விஜய்க்கு வர கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்காத வர கூட்டம். இப்போ மற்றவங்களாம் வந்து 200 காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம். நேற்று கூட நடந்த கூட்டம்லாம் காசுக்காக வந்த கூட்டம் தான். விஜய்க்காக வர வந்து கூட்டம் வரோம்னா காசு வாங்காமல் விஜய்க்காக வர கூட்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. கொள்கை இல்லாமல் யாரும் அரசியலுக்கு வர முடியாது. இல்லை சீமானை வந்து பேசாதீங்க. ஆட்சியே நடத்துறது தெரியாதவரெலாம் இப்போ ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதனால் வந்து அவரை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. சீமானும் வர வாய்ப்பே இல்லைங்க. இவ்வளோ இடத்துல வர முடியாது. இதுவரை எத்தனை இடத்துல வந்திருக்காரு அவர் சீமான்? வரதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் தான் வருவார். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ஒரு வாட்டி இவங்க ஒரு வாட்டி தான் மாற்றி மாற்றி தான் வருவாங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஓட்டை பிரிக்க முடியாது, எங்கள் ஓட்டை அவங்க பிரிக்க முடியாது. அது மாதிரி விஜய் இப்போ தான் வந்திருக்காரு. சரத்குமார் வந்தார், விஜயகாந்த் வந்தார், கமலஹாசன் வந்தார். கமலஹாசன் நடித்த படத்தெல்லாம் பார்த்தோம், அத்தனையும் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். சின்னாவில் வர்ற எல்லாம் முதலமைச்சர் ஆனால் என்ன தான் செய்யுது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாட்டி வந்தால் எடப்பாடி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, 2000 ரூபா கொடுக்குறீங்க, எல்லாமே சரி தான். எல்லா காசும் அங்கே போய் இங்கே தான் வருது. அங்கே உண்டியலில் போட்டு மறுபடியும் திரும்பி இங்கே வருது. ரைட்டா? அதே மாதிரி அவரும் கொடுப்பாரு, அவரும் அது மாதிரி செய்வார். நாகப்பட்டினம் எடப்பாடி தான் வரணும், எங்கள் விருப்பம். 2026 வந்து மீண்டும் வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய திட்டங்கள் 2021 2026 இந்த 5 ஆண்டுகளில் அவருடைய திட்டங்கள் எளிய மக்களுக்காக இருக்கட்டும், மகளிருக்காக இருக்கட்டும், உழைக்கும் பாட்டாளி மக்களுக்காக இருக்கட்டும், அனைத்து தரப்பு மக்களுக்கான அனைத்து விதமான திட்டங்களும் நல்லா செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் 2026 வந்து மீண்டுமே என்ன பண்ணணும், ஸ்டாலின் வரணும்னு எதிர்பார்க்கணும். இல்லை வரலாம், அதுக்கு வரலாம், கண்டிப்பாக வரணும். வந்து அதுக்கான உழைப்பு கொடுக்கட்டும். இப்போ தானே வந்திருக்காங்க. ஸோ அவர் கடந்த இன்னும் ஒரு 5 ஆண்டு உழைக்கட்டும். அவருடைய உழைப்புடைய ரிசல்ட் ஒன்று இருக்கும்ல, அது அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக. திமுக வந்து இது வரைக்கும் அதிமுக திமுக தான் போட்டி. ஏன்னா நம்ம ஓட் பேங்க் பர்சன்டேஜ் எடுத்து வச்சு பார்த்தாலும் சரி, இப்போ எல்லாம் அலைன்ஸ் பார்ட்டியை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணி பேசினாலும் சரி, திமுகவுக்கு வந்து அதிமுக தான் சீமான் வரதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே. இல்லை அதுதான் இப்போ தேர்தல்னாலே வந்து ஒரு கூட்டணி வீகம் தான். கூட்டணி இல்லாமல் இப்போ பெரும்பான்மையான கட்சி திமுக அதிமுக 2 பேருக்குமே வெற்றி அடைகிறதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் தான் தேவைப்படுறாங்க. அப்படிங்கும்போது தனித்து போட்டிடுறதுங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமானதில்லை. வாக்கு வங்கி கூடுதலாக கிடைக்கும், ஆனாலும் அது வந்து பயனற்றதாக இருக்கும். நான் நாகப்பட்டினம் தான். சிஎம் ஸ்டாலின் 2026 மீண்டும் ஸ்டாலின். 2026 முதலமைச்சர் விஜய் தான், மாற்றமே இல்லை. கண்டிப்பாக விஜய் வருவாப்புல. காரணம்னா கூட்டம் வருது, ரசிகர்கள்லாம் வராங்க, போடுவாங்க ஓட்டு எல்லாமே. இருந்தாலும் ஒரு ஆளை புதுசாக எம்ஜிஆர் புதுசாக வந்து நடிச்சுட்டு வர்றப்ப அரசியலில் பண்ணார், வந்தார். அதேமாதிரி ஒரு நடிகர் விட்டு பார்ப்போம், ஆனால் அடுத்த தடவை பார்ப்போம், 5 வருஷம் விட்டு பார்ப்போம். அதெல்லாம் போடுவாங்க. இப்போ ரசிகர்கள்லாம் இளைஞாரி பூரா ரசிகர் 18 20 வயசுக்கு மேலே தான் ஆகிட்டு வருது, எல்லாமே ஓட்டு போடுவாங்க. பசங்க பூரா இப்போ தீவிரமாக இருக்காங்கல்ல, போடுவாங்க, ஓட்டெலாம் போடுவாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவரை பற்றி நமக்கு தெரியாது. எடப்பாடி நம்ம கட்சிக்காரர் தான், சொல்ல முடியாது, கட்சி குறைஞ்சி விட்டது. ஸ்டாலின் சொல்ல முடியாது, வந்தாலும் ஒரு இல்லாட்டினாலும் இல்லை தான். மக்கள் கையில் தான் இருக்குது. எதாக இருந்தாலும் நாகப்பட்டினம் தான். விஜய் வந்து நல்லா தான் இருக்கும். நான் நாகப்பட்டினம். 2026 வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா, உதவித்தொகை கொடுக்குறாங்க, கல்வி, காலை உணவு திட்டம், இலவச பேருந்து. அங்கே வந்து 5 வருஷ காலத்தில் எல்லாமே நீட்டான முறையில் நடக்குது. மக்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்கல. மக்கள் பாதுகாப்பாக போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆட்சி சிறப்பான முறையில் தான் நடக்குது. மற்ற ஆட்சிகள் குறை சொல்கிற அளவுக்கு இந்த ஆட்சி அந்த மாதிரி அமையவில்லை. இந்த ஆட்சி வந்து சிறப்பானவும் பொன்னானதும் அமைஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு காரியங்களையும் சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க. மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. காலை உணவு திட்டங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை எவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ளவங்க வந்து படிக்கிறாங்களோ அவங்க சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதோட அருமை தெரியும். இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோ சிரமங்கிறது ஒவ்வொருவருக்கும் தெரியக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் அந்த காலை உணவு திட்டங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல செய்தி, அது குழந்தைங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குங்கிறது அதை பெற்றோர்களுக்கு நல்லபடியாக புரியும். பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைங்களோட அருமை வந்து சொல்லும் போது தெரியும். உதவித்தொகைங்கிறது வந்து சாதாரணமாக இந்த காலத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்க முடியாத பிள்ளைங்களாம் சில சூழ்நிலையில் இருக்காங்க. அதை இந்த கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் கொடுக்கலன்னு குறை சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலை. காரணம் என்னென்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்பு அங்கே எல்லாம் ஃபைனான்ஸ் எப்படி இருந்துன்னு தெரியாது. ஆட்சிக்கு வந்த பிறப்பு அவங்களால முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இன்னும் அடுத்த முறை வரும்போது அதை சரி பண்ணி இன்னும் கொடுக்காதவங்களும் கொடுப்பாங்க. விஜய் வர வாய்ப்பு இருக்குன்னா பல ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சு வரவங்களாலே அந்த கவர்மெண்ட் 234 தொகுதியும் சரி செய்யறதுக்கோ ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க அதிகாரிகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க சரி செய்து ரொம்ப சிரமமான முறையாக இருக்குது. புதிதாக ஒரு 1.5 வருஷத்தில் வந்து அவங்க சரி செய்யணுங்கிறது நடக்காத காரியம், யாராலையும் முடியாது. ஒரு ஃபேமிலியை நடத்துறதுக்கே சிரமப்படக்கூடிய காலத்தில் ஒரு தெருவை நடத்த முடியாது, ஒரு ஊரையே சரி செய்ய முடியாது. அப்போ நாட்டை சரி பண்ணுங்கிறது லேசான விஷயம் கிடையாது. நம்ம ஒரு சினிமாவில் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடலாம், அது மக்களுக்கு பிடிக்கும். விஜய் தனிப்பட்ட முறை நீங்கள் போய் பார்க்க முடியுமா? சென்னை போக முடியுமா? முடியாது. அவங்க வந்து வெளி உலகத்துக்கு வரும்போது அவங்க பார்க்கணும், மக்களுடைய ஆர்வம் அவ்வளோதானே உடைய. மற்றபடி அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது அவங்க மனசை பொறுத்து தான் தெரியும். எடப்பாடி அவங்க எங்களுக்கு அதை பற்றி தெரியாது சார், அவங்கள பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல விரும்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும் சீமானா அவர் தனியாக இருக்கிறாரு, மற்றவங்களை குறை சொல்லி கொண்டுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறாரு. அது நம்ம தெரியல. சரியான முறையில் சரியான பாதையில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு சிறப்பான முறையில். இன்னும் வந்து வேலை வாய்ப்புக்கு நிறைய வெளிநாடுகளில் போய் ஒப்பந்தங்கள்லாம் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 1000, 2000, 3000 லட்சம் பேருக்குலாம் வேலை வாய்ப்பும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ சிரமம் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு மக்கள் மத்தியில் நல்ல விதமாக நல்ல பெயர் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கு. அது இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு 2026 மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தா நல்ல நிலைமைக்கு முன்னேற்றம் அடையும் என்பதையும் நம்மளது உரிமை என்பதை நிலைநாட்ட முடியும். நாகப்பட்டினம் மாவட்டத்துலேயும் பேசுகிறோம். இப்போ 2026 பார்த்தீங்கன்னாக்கா வந்து இத்தனை வருஷம் ஆட்சியில் வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. காரணம் கேட்டிங்கனாக்கா இப்போ உள்ள நடக்கிற ஒரு ஒரு விஷயங்களும் பார்க்கும்பொழுது பார்த்தா எதுவுமே சரியில்லை. அப்படிங்கிற போது ஒரு டைமாவது புதிய ஒரு ஆட்சி வந்து அமையட்டுமே, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்து பார்ப்போமே, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீ கமாண்டெல்லாம் நிறைய கொடுங்க, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் கொடுங்க. இப்போ வந்து அடிப்பட்ட மக்கள்லாம் எப்படி இருக்காங்கிறத வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு எதுவுமே பேசினா எதுவும் தெரியாது. அதனால வந்து இப்போ வந்து இவர் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் வந்து திடீர்னு ஒரு அரசியலுக்கு வர்றாருன்னா மக்களுக்கு சேவை செய்ய தான் வர்றாரு, மக்கள்கிட்ட சம்பாரிச்சவர். அதனால ஒரு ஆசைப்படுறாரு. அது இந்த வாய்ப்பு ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஆமாம், ஒரு டைம் கொடுத்து பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக 2024 கண்டிப்பாக விஜய் வர்றாரு. தவறு 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 அவன் வேலையை விட்டு சம்பாத்தியத்தை விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்லை, அவன் போய் தேட்டரில் பாட்டு வந்துடலாம். சரிங்களா? அது வந்து வேடிக்கைக்காக இல்லை. ஒரு புதிய ஆட்சி வரணும், மக்கள் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு சமுதாயம் கொஞ்சம் வளரணும், நாடும் செழிப்பாகணும். அப்படிங்கிறது ஒரே காரணத்துக்காக தான் இந்த மக்கள் கூட்டமே. ஆமாம், நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், எனக்கு அதை பற்றி சொல்ல தெரியாதுன்னா 2020 கண்டிப்பாக விஜய் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், சீமான் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்களோட இது வந்து விஜய், அவ்வளோதான். யாருமே வர முடியாது சார், விஜய் வர முடியாது சார், வர முடியாது. கூட்டணிலாம் வர முடியாது சார், தன்னிச்சு ஆர்டர் ஸ்டார்டிங்கில் வர முடியாது. கூடுறாங்க சார், சில பேருக்கு ஓட்டு இல்லைங்களா சார், சின்ன பசங்களாக இருக்காங்க. அடுத்தடுத்து வேணால் வரலாம், இந்த வாட்டி வர முடியாது சார். டிஎம்கே இவங்கெல்லாம் தனித்தனியாக இருந்தால் டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். இவங்க கூடி இருந்தாங்கன்னா இவங்க ஏடிஎம்கே ஜெயிக்கலாம். தனித்தனியாக இருந்தால் டிஎம்கே தான் சார் வர வாய்ப்பு இருக்குது. சீமான் எப்பயும் போல தான் சார், அவர் குரல் கொடுத்துட்டு இருப்பார், பொதுவாக கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. எடப்பாடி வரது ஒன்று சேர்ந்தா வர வாய்ப்பு இருக்குது சார். பழையபடி திமுக தான் வரும். என்ன காரணம்னா திட்டங்கள் சிறப்பாக இருக்குது. அதிமுக ஒற்றுமையில் அதிமுக மக்களுக்காக எந்த வித முயற்சியும் பண்ணலை இது வரைக்கும். 5 ஆண்டு காலத்தில் விஜய் வந்து அனுபவம் கிடையாது, இப்போ தான் இறங்கியிருக்காரு. அவர் கூட்டணி வச்சு அமைச்சு ஒரு சீட்டு 2 சீட்டு வந்து மக்கள் திட்டத்தில் இறங்கி செயல்படுத்தால் தான் விஜய்க்கு வந்து கேட்க அதிகாரம் உண்டு. மக்களுக்கெல்லாம் எதுவுமே செய்ய திடீர்னு வந்து நான் அரசியலுக்கு அது எடுப்படாது, லேட்டாகும். நமக்கு டிஎம்கே ஸ்டாலின். நம்ம ஓட்டு விஜய்க்கு தான் எப்பொழுதுமே. ஆட்டோக்காரங்க அனைவருக்குமே போகிறது விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம். புது மாற்றம் இருக்கட்டும், எல்லாம் இருந்தவங்களும் சரி இல்லாதவங்களும் ஒன்றும் செய்யலை, வரவங்க ஏதாச்சும் செய்யட்டும். ஒரு புதுசாக ஒருத்தர் வாய்ப்பு கொடுப்போமே, செஞ்சார், அவர் ஜெயிப்பார், என்னுடைய நம்பிக்கை ஜெயிப்பார். மக்களுக்காக இறங்கி வந்திருக்காரு, இன்னைக்கு படத்தெல்லாம் கொடுத்து வந்திருக்காருங்கிறப்ப செய்வார்னு நம்பிக்கை. அதனால் விஜய்க்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போம். கூட்டம் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆரும் ஒரு நடிகர் துறையில் தான் வந்தார், ஜெயலலிதாவும் நடிகர் துறையில் தான் வந்தாங்க. இன்னைக்கு விஜய் நடிகர் துறை வருவார், அது கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். சீமானை பற்றி நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருமே அவங்க எல்லாமே நடிகர் துறை வந்தவங்க தான், அவங்கவுங்களுக்கு அவங்க பண்ணக்கூடாது. ஆனால் விஜய் தான் வருவார். 2027 மாறுதல் வேணும். யார் வர்றாங்கிறத விட தொடர்ந்து ஒருத்தர் இருந்ததுனால அதனுடைய அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் போயிடுது, அவங்க செய்கிற தப்பு வெளியே வராமல் அமுக்கப்படுது. அதனால் மாறுதல் வரணும். இதில் யார் நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்கிறது வந்து முக்கியத்துவத்தை விட மாறுதல் இருந்தால் ஒரு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அதனால் மாறுதல் வரும்னு நினைக்கிறோம். அதனால் போகணும். விஜய் வர்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு மானாப்புலியாக இருக்கிற ஏடிஎம்கில் நிறையா பிரச்சனைகள் இருந்தால் கூட மக்கள் சில ஓட்டுகள் அங்கே போகிறதுனால விஜய்க்கு வந்து
முழுமையாக வந்து ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருமானங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அது வராது. எடப்பாடி 1008 பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் டீம் சேர்ந்துருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே மேலே நாகப்பட்டினத்தில் ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. நாகப்பட்டினத்தில் செஞ்சுருக்காங்கன்னு ஒரு ஜெயலலிதா பீரியடில் செஞ்சாங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. அதை அவர் கெடுத்துட்டார். அவர் வந்து இப்போ கெடுத்துட்டார். அதை எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் ஓஎஸ் மணி இவர் பன்னீர்செல்வத்திலேருந்து தினகரன் அவங்க அந்த குரூப் 1000 பிரச்சனைகளை உடஞ்சி நிற்கிறதுனால ஓட்டு எப்படி வருதுன்னு இல்லை. ஆனால் ரெட்டையிலங்கிற ஓட்டு ஒரு பலமான அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எப்படி வரல. இந்த டிஎம்கேவுடைய வெறுப்புகள் இருக்குல்ல, அது வெறுப்பு அவங்களுக்கு சாதகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நான் முதலே சொன்ன மாதிரி நாகப்பட்டினத்தில் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு மக்கள் முகத்தில் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அந்த சாஃப்ட் கார்னர் படி ஒரு எப்படி இருக்கான்னு தெரில. இதில் பெரிய கூத்து என்னென்னா, ஒவ்வொரு ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறாங்க. அந்த கூட்டணி கட்சி ஒதுக்குறதுனால அவங்களுடைய மக்களுடைய நோக்கங்கள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஏடிஎம்கேல இப்போ சென்ற தடவை 3 தடவை வந்து முஸ்லீம் அந்த இவருக்கு தமிழ் மன்சாரி கொடுத்தாங்க. இப்போ டிஎம்கேல வந்து தாழ்வுநாதத்தில் வந்து இளைஞருக்கு ஏதோ செய்யணும்னு நினச்சா கூட நம்ம கோரிக்கைகள் நிறையல. அரசியல் அழுத்தம் இல்லை இந்த ஊரில். மற்ற ஊரில் இப்போ திருவாரூரில் டிஆர்பி ராஜா இருக்காருன்னா அவர் ஊருக்கு நிறையா செய்கிறாரு. முக்கியமாக என்ன சொல்ல போனால் நாகப்பட்டினத்து வாழ்வாரமே துறைமுகம் தான் இருக்குது. அந்த துறைமுகம் பற்றி நாங்களும் எவ்வளோ பேசுகிறோம். ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபெரி விட்டாங்க, காஷ்மீர் ஃபெரி. அதனால் ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டுருக்கு. தூத்துக்குடியோட என்ன சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மிக பழமையான துறைமுகம் நாகப்பட்டினம் துறைமுகம். அது எதுவுமே செய்யலை. நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே பாரத்தை போட்டுட்டு அது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒதுங்குறது வந்து நல்லா இல்லை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து மிக அழுத்தமாக இருந்தால் கூட இப்போ பெரிய பெரிய விமர்சனம்லாம் வருது. ஓட்டு திருட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பிஜேபிக்கு வந்து மக்கள் ஒரு சாரார் வந்து அனுதாபம் பண்ணாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணி ஆட்சி வரணும், அவங்க கூட்டணி ஆட்சி ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் நிலைமை. இப்போ சீமானுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட அவருக்கு செல்வாக்கு வச்சுருக்காரு. சீமானு தனிப்பட்ட பொருளில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் தனிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால ஒரு போன தடவை 8.5% ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ வந்து 15% கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் காண்டு வீதாத்தியார் பிறகு ஓட்டு இருந்ததுன்னா யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ஓட்டு பற்றி நிச்சயமாக ஒரு அதோட இம்ப்ரெஷன் வெளியில் தெரியும். இப்போ வந்து இந்த ஒரு ஓட்டு ஜெயிச்சாலும் ஜெயிச்சானுங்கிறப்ப ஜெயிச்சவன் தான் வர்றான். அதனால் வந்து யாருப்பட்டவும் தனிப்பட்ட மெஜாரிட்டி அமைக்க ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அது போக தான் தெரியும் எப்படி இருக்கும். என்னுடைய கணிப்பு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே வந்து அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால வர்றதுக்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. அது மக்கள் முகத்தில் உள்ள வெறுப்பு வந்து அது எப்படி கொண்டாந்து போட முடியும்னு தெரியும். என் சந்திரசேகரன், நாகப்பட்டினம் ஏற்றுமதியாளர், பாரம்பரியமிக்க ஏற்றுமதியாளர் மற்றும் வந்து நான் கேமரா முன்னாடி தலைவர், ரோட்டரி எல்லாத்துலேயும் அமைப்பில் இருக்கும். இங்கே வந்து இப்போ வந்து நாகப்பட்டினத்தில் துறைமுகம் கொண்டாடுறதுக்கு துறைமுக அபிவிருத்தி குழு தலைவராக நான் தான் இருக்கேன். அதனால் கடுமையான முயற்சிகள் எடுக்கிறோம். அரசு முன்னே கண் பார்க்காதனால அது இது பெண்டிங்கில் இருக்குது. வணக்கம் சார். நாகப்பட்டினத்துடைய சிட்டிசனா என் பேர் பழனி மாணிக்கம். என்னோட விருப்பம் வந்து விஜய் வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். பட் விருப்பம் வந்து என்னோட தான் இருக்கிறதுனால மட்டும் அது வந்து சாத்தியமாயிடும் அப்படின்றதுல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஏகபத்திய விருப்பம் தான் ஒரு பெரும்பான்மையை உருவாக்கும். ஸோ அப்படி தனிமனித விருப்பமாகவே இருந்துடும். நம்ம மட்டும் ஆசைப்பட்டு அது நிஜமாக முடியாது. ஸோ என்னை போல் எல்லாருமே அதை நினச்சாங்கன்னா நிச்சயமாக அது சாத்தியப்படும். மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு அவ்வளோ தூரம் அப்பட்டமாக சொல்ல முடியல. ஏன்னா யார் வந்தாலும் கூட்டம் கூடுது. இந்த கூட்டம் யாருக்கான கூட்டம்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ எங்கேயுமே கூட்டம் கூட்டுறவங்களாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் மக்கள் மனசில் உண்மையிலே வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சு தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் புதுசாக ஒருத்தர் வந்து நமக்கான சேஞ்சை நமக்காக செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா, பிரச்சனை என்னன்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் வேணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பட் எந்த பிரச்சனையை யார் கேட்குறாங்க, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் யார் கொடுக்குறாங்க? பெரும்பான்மை நாகப்பட்டினத்தில் வந்து வாழ்வாதாரங்கிறது இப்போ சார் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி துறைமுகம் தான் முக்கியமான வாழ்வாதாரம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு போச்சு, இயற்கையாகவே செதஞ்சு போச்சு. கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து அதை திரும்ப கொண்டு வந்தால் இந்த ஊர் இன்னும் கொஞ்சம் செழிப்படையும். இந்த ஊர் செழிப்படைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக இது ஒரு சின்ன டொட்டிக்குறைனா மாறும். அந்தளவுக்கு இந்த ஊரில் வந்து பாப்புலேஷன் இருக்குது. இத்தனைக்கும் சுனாமியை தாண்டி இத்தனை வருஷம் இந்த உயிர் வாழுதுன்னா இந்த ஊர் வந்து இந்த ஊரோடைய பெரிய நம்பிக்கையே இந்த மக்கள் தான். இந்த ஊரோட அசட்டே இந்த பீப்புள் தான். இந்த பீப்புளை காப்பாற்ற கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பீப்புள் லீடர் வேணும். ஸோ விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். விஜய்கிட்ட கொள்கை கிடையாதுன்னு சொல்கிறத பற்றி எனக்கு தெரியலனா, விஜய்க்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வெளிப்படையாக என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வேறு. பட் அதுக்காக கொள்கை இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. நாளைக்கு அவர் செயல்படுத்த போது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன நினச்சிருக்காரு, அதை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறது வந்து ப்ராக்டிஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை எதையுமே இம்ப்ளிமெண்டேஷனில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சீமான் அண்ணன் வந்து
வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஆக்ரோஷமான ஒரு ஆவேசமான எழுச்சிமிக்க தமிழர் வந்தால் நல்லா இருக்கும் தான். ஆனால் வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே வந்து அதான் சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்லேருந்து அமோகமான எக்கச்சக்கமான பாப்புலேஷன் அந்த ஏடிஎம்கே டிஎம்கே பிளட்டாக இருக்குது. அந்த பிளட் இருக்கிறதுனாலே என்னவோ தெரில, புது ஜென்ரேஷன் வர முடியல. ஸோ அவங்களும் மனசு வச்சு புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவங்க தான் வரணுன்றது என்னோட ஆசை இல்லை. யார் ஒருத்தர் புதுமையான கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க இப்போ டிஎம்டிகே விஜய் பிரபாகரன் அவர் வந்தாலும் சந்தோஷம் தான். பட் ஆனால் வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைய என்னோட எதிர்பார்ப்பு, பெரும்பான்மை எதிர்பார்ப்பு விஜய் தான். விஜய் தான் எங்களோட நம்பிக்கை. எங்களோட ஓட்டு விஜய்க்காக நான் இப்போவே சொல்லிக்கிறேன். ஒரு முன்னோடி தொழில் நிறுவனம் எங்களோட மளிகை நிறுவனம். 1920 நாங்கள் இன்னி வரைக்கும் 4வது ஜென்ரேஷன் அந்த பிஸ்னஸில் இருக்கோம். எங்களோட ஃபேமிலி என்பிஎஸ் ஃபேமிலின்னு பேர். என்பிஎஸ் தான் இங்கே நாகப்பட்டினத்துக்கே நல்லா தெரியும். நான் பப்ளிக் சர்வீஸில் நிறைய விஷயம் செஞ்சுருக்கோம். சார் மாதிரி நாங்களும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலமாகவும் தனிப்பட்ட விதத்துலையும் இந்த ஊரோட வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டு இருக்கோம். இந்த ஊர் வளர்ந்தால் நாங்களும் நல்லாயிருப்போம், இந்த ஊரும் நல்லாயிருக்கும். ஸோ நாகை சிட்டிசனாக நல்லது நடக்க ஒரு மாற்றத்தை மக்கள் மனசு வச்சு செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. நான் நாகப்பட்டினம். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் இது வரைக்கும் யாரும் புதுசாக வந்தால் என்ன செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்காக வந்து என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு தரன்ருக்காரு, அதெல்லாம் பார்ப்பேன். நான் பார்த்து அது இப்போ ஓட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து இப்போ இந்த வருஷம் ஒரு வருஷம் மாற்றி வைப்போம் புதுசாக எப்படி இருக்குன்னு. அது சொல்ல முடியாது. ஆனால் விஜய் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அது கன்ஃபார்ம் சொல்கிறேன். சீமான் வந்து அவருக்கு வந்து சொல்ல கொஞ்சம் வாய்ப்பு இல்லை தான். அவர் அதிகமாக விஜய் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது 100%. ஓட்டு நான் டிவிக்கே தான். யார் வந்தால் என்ன செய்யணும், நல்லது செஞ்சால் நல்லது தான். விஜய் இருக்காரு, வாய்ப்பு இருக்கான்னா அது என்னன்னு நமக்கு என்ன தெரியும், ஓட்டு போடுற கையில இருக்கு. அவருக்கு சான்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும், எப்படி வருதா இல்லைன்னு தெரியாது. சீமாலாம் நமக்கு தெரியாதுங்க. அவரு டிஎம்கே கட்சி, அது நமக்கு தெரியாது. யார் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். நன்னிலம், திருவாரூர் மாவட்டம். 2027 வந்து அம்மா இறந்த பிறகு வந்து எங்களுக்கு வந்து எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி அம்மாவுக்கு பிறகு நல்ல செஞ்சுட்டு இருக்காப்புல எடப்பாடி, ஒரு விவசாயி. அந்த இது 2வது அமைச்சர் காமராஜ், மன்னார்குடி காமராஜ் அவங்க இருக்காங்களே. நன்னிலம் தொகுதி காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க, கோர்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. நன்னிலம் தொகுதியில் அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் அமைச்சர் தான் காமராஜ் தான் நன்னிலம் வருவார். அவங்க உள்ள 1000 பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து அமைச்சர் காமராஜ் எங்களுக்கு மெயின், நன்னிலம் தொகுதி எங்களுக்கு மெயின். எடப்பாடி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடி. சீமான ஒரு வாய்ப்பு இருக்காங்க. அப்ஜெக்ஷன் அது தெரியாது எனக்கு. ஒன்லி ஒன் என் மேட்ரு என்னவோ அதை சொல்றேன். அது நமக்கு சுமால் பை, நானும் சுமால் பை, என்னை விட ஒரு சுமால் பை, அது எனக்கு தெரியாது. அம்மா எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு எடப்பாடி.